ஹானர் அவங்களோட X சீரீஸில் இப்போ புதுசாக X6e அப்படிங்கிற புது ஸ்மார்ட் ஃபோன் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்ட் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இந்த ஃபோனோட சைஸ் பொறுத்த வரைக்கும் 6.61 இன்ச்சஸ்க்கான எல்சிடி பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் டிஎஃப்டி பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் ஐபிஎஸ் கொடுத்துருக்கலாம், டிஎஃப்டி கொடுத்துருக்கிறது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் தான். அண்ட் பீக் பிரைட்னஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளேக்கு 1010 nits வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேக்கு உங்களுக்கு ஐ கம்ஃபோர்ட் இருக்குது, டைனமிக் டிமிங் டெக்னாலஜி சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஸ்க்ரீனோட ப்ரொடெக்ஷனுக்காக இங்கே அலுமினியம் சிலிக்கேட் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ப்ராசரை பொறுத்த வரைக்கும் இங்கே MediaTek Dimensity G81 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசர் பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா என்ட்ரி லெவல் ப்ராசர், பெரிய லெவலில் கேமிங்கோ இல்லை மல்டி டாஸ்கிங்கோ எதிர்பார்க்காதீங்க. இது பழைய ப்ராசரும் கூட. அண்ட் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 4GB ரேம் ஆப்ஷனும் 120GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த ப்ராசருக்கு 5G சப்போர்ட் கிடையாது, 4G சப்போர்ட் மட்டும்தான் இருக்குது. அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே 50 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட அப்பேச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா f1.8 கொடுத்துருக்குறாங்க. இதில் வெறும் டிஜிட்டல் ஜூம் மட்டும் தான் உங்களால் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா இருக்குது. அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் இங்கே 7500 mAhக்கான பேட்டரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு 45 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. அண்ட் டைமென்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோனோட வெயிட்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 207 grams, திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 8.29 mm திக்னஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் Android 16 ரன் ஆகுது. இதுக்கு மேலே ஹானரோட ஓன் யூஐயான MagicOS வெர்ஷன் 10 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ப்ரைஸிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோன் இப்போதைக்கு மலேசியாவில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. மலேசியன் ப்ரைஸை இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 16,000 rupeesக்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இருக்க ரேம் காம்பனன்ட்ஸ் ப்ரைஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஓரளவுக்கு டீசெண்டாக தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.